ஆனா தொப்ப இல்லையடா உனக்கு. ஐயோ இது யாருக்குன்னா சொல்லி ஆகணுமே நானே. போட்டோ எடு. போன் இல்லையடா, எடுத்துட்டு வரேன்டா. எடுத்துட்டு வா. என்னாச்சு இவனுக்கு? லூசு மாதிரி கத்திட்டு இருக்கு. சீக்கிரம் எடு. நல்ல ஃபோர்ஸ் கொடு. தொப்ப ஃபர்ஸ்ட். அம்மா முதல்ல அதை எடு. ஜூம் பண்ணி எடு. ஜூம் பண்ணி வா அந்த அக்கா. இல்ல ஐயோ இது தொப்ப. அட தூ. எல்லாம் ஒன்னால விஷம் 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 விஷம். என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்ப கொஞ்சம் இது பண்றேன், டைட் பண்றேன். உடம்ப டைட் பண்றியா? ஆமா. இப்போ என்ன அதுக்கு அவசியம்? வயசு ஆக ஆக நம்மளும் கொஞ்சம் உடம்பெல்லாம் பார்த்துக்கணும்ப்பா. ஒரு ஃபிட்டாக இருந்தால் தான் வந்து திடீர்னு நம்மளை ஒரு அது பார்ப்பாங்க, பேசுவாங்க. சொல்லு என்னாச்சு? போலாம் நீ போ. போகணும் தான். என்ன பண்றேன்னு வந்து பார்க்க வந்தேன். ஏன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க? ஏன் என்னாச்சு உனக்கு? என்னோட இதில் உடம்புல ஒரு மாற்றம் தெரியுது. அதாவது என்ன மாற்றம்? ஒன்றும் தெரியலையே. நல்லா பார்த்து சொல்லு. ஒன்னும் தெரியல. மாற்றம் இருந்தா தானே சொல்றதுக்கு. மாற்றம் இருக்கு. என்ன மாற்றம்? நீ நல்லா நீ நிறைய அப்ப நீ சரியா வந்து வாட்ச் பண்ணல, நோட் பண்ணல, நீ என்ன கண்டுக்கல. அப்படி தெரிஞ்சிருந்தா நீ இப்போ வந்து இப்படி உடனே சொல்லியிருப்ப, பார்த்தோன்னு சொல்லியிருப்ப. எனக்கு எப்பவுமே நீ இருக்கிற மாதிரி தான். இல்ல நல்லா பாரு. என்னடா இதுவும் இல்லைங்கிற. ஏய் தொப்ப இல்லையா? தொப்ப இல்ல. அப்படியே ஃபிட்டா இருக்கணும் இப்ப. என்னடா சொல்ற? ஆமா. எப்படிடா கம்மி பண்ணத? டெய்லி எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் பண்றேன், வாக்கிங் போறேன், ஜாக்கிங் போறேன், ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ நீயே பாக்குறல்ல, ஃபர்ஸ்ட்லாம் 10-12 தோசை சாப்பிடுவேன். இப்போ 2 தோசையில முடிச்சிக்கிறேனா? ஆமா, அங்கங்க வீங்கி போயிருக்கு. நான் சத்தியமா கவனிக்கவே இல்லையே நானு. அது ஒன்னால எறும்பு கடிச்சது, அத கிண்டு கிண்டா வீங்கி போயிருக்கு. லூசு. எக்ஸசைஸ் பண்ணண்டி மாமே. ஜிம்முக்கு போய் நல்லா தண்டால எடுத்தேன். ஆனா தொப்ப இல்லையடா உனக்கு. ஐயோ இது யாருக்குன்னா சொல்லி ஆகணுமே நானே. இதுங்க கிட்ட இருந்து நம்ம தொப்பையை காப்பாத்துறது பெரிய. இவங்க வேற வர மாட்டாங்க. போடலடா. என்ன? விடு அவங்க எல்லாம் என் உடம்ப பார்த்தா பயந்துருவாங்க. அவங்க எல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. வேணாம் அவங்க கிட்ட தெரிய வேணாம். அது பார், இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. சொன்னா கேளு. அவங்க வந்து கிண்டல் பண்ணாங்க. உன் வீட்டுக்கு தொப்பை இருக்கு, என்ன அப்படி இருக்காருன்னு. இல்லன்னு சொல்லிட்டு போ. ஒரு நிமிஷம் இரு. போட்டோ எடுத்துட்டு போ. போட்டோ எடு. போன் இல்லையடா, எடுத்துட்டு வரேன்டா. எடுத்துட்டு வா. என்னாச்சு இவனுக்கு? லூசு மாதிரி கத்திட்டு இருக்கு. ஐயோ, இதை வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடு இருக்கு. இதுங்க கிட்ட இருந்து மறைச்சு மூச்சு வாங்கும். ஐயோ, ரவி ஒரு நிமிஷம். என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லப்பா, அது ஜிம்முக்கு போறேன்ல. ஏன் ஒரு உடம்பு டைட் ஆயிட்டு நரம்பெல்லாம் வந்து தூக்கிக்கிட்டு பேச முடியல, டெலிவரி பண்ண முடியல என்னால. டயலாக் என்ன? போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் எடு. போட்டோ எடு. சீக்கிரம் எடு. நல்ல ஃபோர்ஸ் கொடு. தொப்ப ஃபர்ஸ்ட். அம்மா முதல்ல அதை எடு. ஜூம் பண்ணி எடு. ஜூம் பண்ணி இரு. போதும்பா, போப்பா. போதும். எவ்வளவு கிண்டல் பண்ணுச்சு என்ன? காட்டு போ. நான் உன் வீட்டுக்கு வயசான ஆளு மாதிரி ஆயிட்டாரு. தொப்பா இருக்கு. ஆமா, வயசு அதிகமா இருக்கும். ஆமா, இப்ப இல்ல போ. இரு வர. இவனே போப்பா. இருக்க நீ போ. செத்துறக்கு தர போறோம். போ. சாவ போறியா? இல்ல போ. சாந்தேக்கா, பாத்தீங்களா எங்க வீட்டுக்காரர் உடம்பு குறைச்சிட்டாரு. தொப்பையே இல்ல.
இந்த ஒரு நிமிஷம் இரு, கூட்டு வரானா பாருங்க இரு. டேய் என்ன மறுபடியும் சார் எங்கப்பா எங்க சாந்தி அக்கா கூப்பிடுறாங்கடா. போட்டோ கண்ணு படம் உங்ககிட்ட எல்லாம் என்ன குடும்ப காட்டாத கண்ணு படுது அவங்க தானே திருஷ்டி படம் பரவாயில்ல, அவங்க தான் நாளைக்கு அசிங்கப்படுறாங்க. நாளைக்கு காட்டலாம் நீ- நாளைக்கு நான் ட்ரெஸ் எல்லாமே அவரை காட்டலாம் ஏய், சாந்தி நீ இங்க கிட்ட வாடா. நான் வரல வாடா. ஐயோ ஏய் சி வா நாயே. ரொம்ப முக்கியம் போயா முதல்ல ஏன் வர மாட்ற? இப்போ நீ அத உடம்பு குறைச்சிட்டல டப்ரனடா. எனக்கு கலோரி கம்மியாகிட்டு இருக்கு இப்போ ஏதாவது சுண்டல் அவிச்ச கல்ல ஏதாவது எடுத்துட்டு போ இப்படி கலோரி கம்மி ஆவற அளவுக்கு போ எதுக்கு? என்னுடைய ஸ்டெமினா இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கு கீழே ஐயையே, இந்த அங்கிள் உச்சா போறாருடா. ஏய், காத்து வாய் வழியா காத்து உள்ள போயிட்டு இருக்கு அவங்க வர அங்க நின்னுட்டு இருக்காங்கடா. அவங்க நின்னுட்டு இருக்காங்களா ஒரு 10 நிமிஷம் போ நின்னு பே. வேணாம் இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு நேரம் சரியில்லை நாள் சரி கிடையாது இன்னைக்கு அஷ்டம சனி இன்னைக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கனால எனக்கு யாருக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு நிக்க நீ கூடாது ஏன் திரும்ப நிக்கிற? அப்படி திரும்ப. சொல்லு ஆனா உண்மையா கல்லு மாதிரி இருக்க. கல்லு மாதிரி இருக்கு அங்கிள். போறாதா நான் எனக்கு மூச்சு முட்டுது போ ஏ பைத்தியம். ஆ. இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்லி. ஐயோ நீ வா. போறாதா ராதா வாடா. ஐயோ வா அந்த அக்கா. இல்ல ஐயோ. இது துப்பு. அட தூ. எல்லாம் ஒன்னால விஷம் 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 எதுக்குடா இந்த பொழப்பு உனக்கு? நானும் எவ்வளவு நேரம் தான் மூச்சு எடுத்து பிடிக்கிறது சீ, உன்னை இதுதான் மூச்சு இழுத்ததுல. நம்பவே கூடாதுன்றது. ரொம்ப நேரம் மூச்சு இழுத்ததுல கீழே இருந்து 2 சர்ரு தொண்டைக்கு வந்துச்சு செத்துக்கிட்டு போய் இந்த என்னடா பண்றது? என்ன பண்றது இப்படிதான் எல்லாம் பந்தா காமிச்சிட்டு இருக்க வேண்டியதா எதுக்குடா இருக்கு முடியாத ஒரு விஷயத்தை எதுக்குடா இப்படி பண்ற? அதான் முடியாதே. இரு. இது கம்மியா ஆகாதுன்னு எனக்கு என்ன தெரியும். பண்றது போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறப்ப இப்படிதான் மூச்சா அட கடவுளே கடவுளே ஐயோ. அப்படின்னு இழுத்து பிடிச்சி நிக்கிறோம் நாங்களாம் எதுக்கு இந்த பொழப்பு? என்ன பண்றது அத தெரிஞ்ச உங்களுக்கு இதுக்குள்ள கதையாச்சு. போட்டி போடுறதுக்குனால வேற வழி இல்ல தெரிஞ்ச கதையாச்சு. உனக்கு தொப்பை என்னைக்குமே கம்மியாவாதுன்னு. இதெல்லாம் நீ பக்கத்து விட்டு அந்த அக்கா கிட்ட சொல்லிக்காத இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவனை இங்க படுக்க சொல்றேன். நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் நீ போ. அவன் அந்த அக்கா பேர் நம்பல, சிரிச்சுது. நான் வந்து இப்போ ஒரு 10 நாள் டைம் கொடுக்க சொல்லு 10 நாள் இல்லடா, பல ஜென்மம் ஆனாலும் இந்த தொப்பை உனக்கு இது பாரு, கம்மியாவாது. நாங்க ஒன்றையும் தொப்பை வந்து எங்களுக்கு சாதாரணமா கொண்டு வரல ஆ, நீ முழுகாம இருக்கிறப்போ உனக்கு இவ்வளவு பெரிய வயிறு இருந்தது ஆ. உனக்கு வந்து ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நானா இதை ஏற்படுத்திக்கிட்ட தொப்பை இதை இப்படியும் சொல்லலாமா சார்? பின்ன எப்படித்தான் நான் ஜமாளிக்கிறது? ஐயோ. அதான் சரி உங்க- சரி சரி சரி. எல்லா ஆம்பளைங்களும் தன்னுடைய பொண்டாட்டிக்கு தொப்பை இருக்கிறது தாங்க முடியாம தான் அவங்க தொப்பை வளர்த்துக்கிறாங்க தவிர எங்களுக்கு அந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஆனா இதுக்கு வந்து இப்படி ஒரு உதாரணம் இது- சொல்ல பாத்தியா? இது இது என்னால உருவான தொப்பை இல்ல தானா உருவான தொப்பை. தானா உருவானது, ஆமா. நீரால உருவான தொப்பை. சரி போ போமா மூச்சு வாங்குது போமா போ வரேன் போ அடுத்து தண்ணி எடுத்துருவோம்மா சித்திர போறோம்